கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு அருமையானவருடைய பயப்படுகிற காரியம் நிறைய பேருக்கு எல்லாவற்றையும் கொடுத்து பயந்து நடங்கிறது. எதை கெடுத்தாலும் ஒரு பயம் இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, மகளே, உன் பயத்தெல்லாம் எடுத்து போட்டுறேன். உனக்குள்ளே இருக்கிற மரண பயங்கள், எதிர்காலத்தை குறித்து பயங்கள், குடும்பத்தை குறித்து பயங்கள், பிள்ளைகளை குறித்திருக்கிற பயங்கள் எல்லாவற்றையும் நினச்சி நீ பயந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு பயமுள்ள ஆவியை நான் கொடுக்கல, பலமுள்ள ஆவியையும் அன்பையும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். விசுவாசிக்கும், ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு தெளிந்த புத்தி, இன்னைக்கு எல்லாவற்றையும் நிலைவரமான ஆவியை சிருஷ்டிக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் பலமுள்ளதை செய்வேன், அன்புமான ஒரு தெளிந்த ஒரு ஆவியை நான் உனக்கு கொடுக்குற மகளே. அதனால் நீ பயப்படாத, நீ பயத்தை எடுத்து போடு, உனக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தை எடுத்து போடு, கர்த்தர்கிட்ட உன் பாரத்தை எல்லாவற்றை வச்சுட்டு ஆண்டவர் உனக்கு பார்த்து எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கு. அதனால் இந்த தினத்தில் உங்களுக்கு பயத்தின் ஆவியை ஆண்டவர் விலைக்கு போடுறாரு. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே தேவன் கொடுக்குறார். நம்பிக்கையோடு நாளை துவங்குங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.